திருப்பலி முன்னுரை. இறையேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். மனித சமுதாயம் என்ற குடும்பத்தில் இறைவன் ஒரு குழந்தையாய் பிறக்கப் போவதை மகிழ்வுடன் நாம் எதிர்பார்க்க இன்றைய ஞாயிறு திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இந்த ஞாயிறை மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். இன்றைய வருகை பல்லவியாக ஒலிக்கின்ற இறை வார்த்தைகள்: ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று பவுல் அடியார் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுவது நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. மகிழ்வு என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க ஒரு நல்ல தருணம் இது. குழந்தை வடிவில் இறைவன் வரும் இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலும் அவரது பாதங்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பல அழகிய பாடங்களை பதித்து செல்ல வேண்டும். அந்த பாடங்களை நம் உள்ளங்களில் பதிக்க இந்த மகிழும் ஞாயிறுக்கு தரப்பட்டுள்ள வாசகங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். இருள் சூழ்ந்த உலகில் தன் மீது ஒளியை திருப்பி, இதோ நான் வருகிறேன் என்று இறைவன் சொன்னதே கிறிஸ்மஸ் பெருவிழா. அந்த ஒளியை இறைவன் மீது திருப்பிய டார்ச் விளக்கு திருமுழுக்கு யோவான். இந்த திருவருகை காலத்தில் மகிழுங்கள், ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்பதனை உணர்ந்து இறையருள் வேண்டி மகிழ்ச்சியுடன் இத்திருப்பலியில் மனமுருக வேண்டுவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திடும், தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானார், நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மனுவானார், நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே.
மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இருக்கின்றோம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இன்று திருமுழுக்கு யோவானை சுட்டிக்காட்டி திருச்சபையானது ஆயத்தமாயிருங்கள் என்ற சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்படுகிறது. மத்திய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனிதருள் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு தன்னுடைய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வாரத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு விழிப்பாயிருங்கள், ஏனென்றால் நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு இருங்கள், ஏனெனில் ஆண்டவருடைய காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். திருவருகை காலத்திலே திருமுழுக்கு யோவானை பற்றி தெரிந்து கொள்ள அவர் எவ்வாறு கிறிஸ்துவின் வருகைக்காக தயார் செய்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள இந்த நாளில் முயற்சிப்போம். எனவே அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே எவ்வாறு கிறிஸ்துவின் அந்த வருகையை தயார் செய்தாரோ, எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல நாமும் நம்மையே இந்த சிறப்பான இந்த காலத்தில் இந்த வாரத்திலே தயார் செய்து நாம் வாழ்ந்து காட்ட அருளை தாரும் என்று சிறப்பாக இந்த திருப்பல் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். அன்பானவர்களே, திருவருகை காலத்தின் இந்த 3ஆம் ஞாயிறானது மகிழ்ச்சியின் ஞாயிறாக நாம் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். இது இடையர்களின் மெழுகுதிரியாக இருக்கிறது. இந்த 3வது மெழுகுதிரி இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இந்த நிறமானது மகிழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. இந்த மகிழ்ச்சியின் மெழுகுதிரியானது நமது மீட்பரின் திருக்காட்சியை முதலாக தரிசித்த ஆடு மேய்க்கும் இடையர்கள் ஆண்டவரின் வருகையால் ஆனந்தமடைந்ததை விளக்குகிறது. மீட்பரின் வருகை ஏழையருக்கும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தியாக இருக்கிறது. நமது கொண்டாட்டத்திலும் அத்தகைய மகிழ்ச்சியை ஏழையருக்கு வழங்கி நாம் மகிழ்வோம். நம்முடைய பதில், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. சொல்வோம், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நாம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கிறார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகிறார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனில் கடவுள் அனைத்துலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. அன்பாண்டவரே, உமது அருளாற்றலால் எங்கள் இதயங்களை தூய்மையாக்குவீராக. இதனால்
உம் திருமகன் கிறிஸ்து மீண்டு வரும்போது நாங்கள் நிலைவாழ்வின் விருந்தில் பங்கேற்கவும் அவரே பரிமாறும் வானக உணவை உண்டு அவரை முழுமனதோடு ஏற்கவும் தகுதி பெறச் செய்வீராக. ஆமென். வாரும் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மத்தியில் விரைந்து வாரும். இப்போது கருணை கடலை என்ற பாடல் பாடப்படுகிற பொழுது 3ஆம் மெழுகுதிரியானது ஏற்றப்படுகிறது. திருப்பலியிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கியீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதே திருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 10 முதல் 11 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. பணிபவர்
இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 16 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களுக்கு முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களே, அவர் படைப்புகளே, புகழுங்கள். வானங்களே, குளிர் மேகங்களே, புகழுங்கள். கதிரவனே, ஒளிர் மேகங்களே, புகழுங்கள். விண்மீனே, ஒளி மின்னல்களே, புகழுங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 6 முதல் 8,
19 முதல் 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலினத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீ மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவரிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுடைய நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிய வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தனியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆயத்தமாயிருங்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, திருவரை காலத்தின் 3ஆம் ஞாயிறாக இன்று திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டி, எவ்வாறு திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் வருகைக்காக தன்னையே தயார் செய்தாரோ, மக்களை தயார் செய்தாரோ, அதே போல நாம் நம்மை நல்ல வகையிலே நாம் தயார் செய்து கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக தயார் செய்ய நமக்கு அழைப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு அழைக்கிறோம். அடிமைத்தனத்திலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆர்ப்பரிக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி என்பது இறைவன் தரக்கூடிய கொடை. மகிழ்ச்சி என்பது அன்பு, சோர்வு, இழிவு நீங்கக்கூடிய இடம். அமெரிக்காவிலே வாழக்கூடிய சுசன் திருமணமாகி தன்னுடைய 2 குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார். அவர் எழுதிய செய்தி துக்கத்தை தந்ததை விட ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அப்படி அவர் என்ன செய்தியை கொடுத்தார்? இவருடைய கணவர் 2 வாரங்களுக்கு முன்பு தான் ஒரு கார் விபத்திலே இறந்திருந்தார். அந்த துன்பம் இவரையும் இவருடைய குழந்தைகளையும் ஆறா துயிரிலே வீழ்த்துவதற்கு முன்பாக திடீரென இவர் மயக்கம் போட்டு விழுந்தார். மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அவருக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதும், அதுவும் அது இறுதி நிலையிலே இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நிலையிலே அவர் எழுதிய அந்த வார்த்தைகள், வாழ்க்கை துணை என்னை விட்டு போய்விட்டது, என்னுடைய இரத்தப்புற்று நோயினுடைய கொடுமை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் என்னை விரட்டுகிறது, வாட்டுகிறது. என் குழந்தைகள் பற்றிய கவலைகள் வேறு. நான் நம்பிக்கையுடன் இருக்க எந்த முகாந்திரமும் இல்லாத நிலையிலே அவர் இவ்வாறு சொல்வார். அதே வேளையிலே ஏதோ ஒரு சக்தி நம்பிக்கையுடன் இருக்கவும் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் வாழவும் தூண்டுகிறது. ஸோ ஐ சோஸ் டு ரிஜாய்ஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் த டார்க்கஸ்ட் திங்ஸ். நம்பிக்கையுடன் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ முடிவெடுத்த சுசன் பல கீமோக்கள் எடுத்து தன்னுடைய பணியை மகிழ்ச்சியுடன் செய்து வருகிறார், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார். அதற்கு காரணம், நான் தனியாக இந்த துன்பங்களோடு பயணிக்கவில்லை, இயேசு என்னுடன் பயணிக்கிறார் என்று அவர் கடவுள் மீறிந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, திருவரை காலத்தில் இந்த 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு நெருங்கி வந்து விட்டது. நமக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு புற மகிழ்ச்சியாக இல்லாமல் அக மகிழ்ச்சியாக அமைந்திட இறைவன்
நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பாபிலோனிய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்த அந்த இஸ்ரேல் மக்களை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்க இறைவன் அழைப்பு விடுகிறார். அடிமைத்தனத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும்? ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த மகிழ்ச்சி என்பது இறைவன் தரக்கூடிய ஒரு பெரிய கொடை, இறைவன் தரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே அந்த கொடையை மகிழ்ச்சியோடு அந்த மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானே நமக்கு முன் உதாரணமாக காட்டி அவருடைய வாழ்வை பற்றி சிந்திக்க நமக்கு இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, முதலாவதாக திருமுழுக்கு யோவான் முன் அறிவிக்கப்பட்டவர், இரண்டாவதாக அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர், மூன்றாவதாக ஆயத்தமாக இருங்கள் என்று அறிவுறுத்தியவர். முதலாவதாக திருமுழுக்கு யோவான் முன் அறிவிக்கப்பட்டவர் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, எஸ்ஐயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பால் நிலத்திலே ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நாம் கடவுளுக்காக ஒரு நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முடானது சமனலாக்கப்படும். அதே கருத்தை லூக்காஸ் செய்தி 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வார்த்தை, நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், குன்றுகள் தகர்க்கப்பட்டு பால் நிலங்கள் சீராக்கப்படும், மலைகள் நேராக்கப்படும் என்று சொல்கிறார். அதாவது வாழ்க்கையிலே ஏதாவது தவறு செய்தால் சரி செய்து கொள்ளுங்கள், முன்னையே நீ தாழ்த்திக்கொள். இதே மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் செய்வார், அவரோ என்னை பற்றி எடுத்துரைப்பார். இதையே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வாழ்விலே முன்னோடியாக இருந்து வாழ்ந்து காட்டியவர். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது லூக்காஸ் செய்தி 1ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வாரத்திலே, சக்கரியா எலிசபெத் தம்பதியாருக்கு குழந்தை இல்லை, அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். வானதூதர் சக்கரியாவிடம், சக்கரியா ஒரு மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர். ஆகவே எண்ணற்ற உதாரணங்களை நான் பார்த்தாலும் 3 உதாரணங்கள். கிறிஸ்துவின் வருகையை அவர் முன்னறிவிக்க வந்தவர், மக்களை தயார் செய்ய வந்தவர். எத்தனையோ இறைவாக்கரெல்லாம் இறைவாக்கு குறிப்பதை பார்க்கின்றோம். இவரைத்தான் கிறிஸ்துக்கு முன்பாக கடைசி இறைவாக்கராக நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்கிறவர்களே, இரண்டாவது பகுதியாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கை மனிதர் நினைத்தபடி வாழ்ந்துவிட முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 6 முதல் 8 உள்ள அந்த இறை வார்த்தையிலே, கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான், அவர் ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். ஆனால் அவர் அந்த ஒளி அல்ல, ஒளியை பற்றி சான்று பகர வந்தவர். தொடர்ந்து யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 27 உள்ள இந்த இந்திய நற்செய்தி வாசகத்திலே யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் நெருங்கி வந்து கொண்ட பொழுது என்ன சொன்னார்? உங்களில் ஒருவர் இருக்கிறார், உங்களுள் அவர் யார் என்று தெரியாது, அவர்தான் மீட்பர், உங்களில் நின்று கொண்டிருக்கிறார். அதே போல இயேசு திருமுழுக்கு பெற வந்த பொழுது, ஆண்டவரே நீர் என்னிடம் வர நான் தகுதியற்றவன், உம்முடைய மிதியடிவாரை அவருக்கு கூட நான் தகுதியற்றவன், மீண்டும் இவரே என்னுடைய சமரி, இவரே இறைவனுடைய ஆட்டுக்குட்டி, இதோ இவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் சொல்கிறார். மூன்றாவதாக மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 முதல் 24 இறைவார்த்தையிலே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். ஏரோது தன்னுடைய சகோதரிய மனைவியை வைத்திருக்கிறார். திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கிறார்? அவர் பயந்தாரா? இல்லையே. நேரடியாக சென்று, உன் மனைவிக்கு நீ துரோகம் செய்கிறார், நீ செய்வது தவறு, இறை வல்லமை, இறை சக்தி, இறை உணர்வோடு அதை எடுத்து உரைக்கிறார். அந்த விளைவு என்ன எல்லாருக்கும் தெரியும். தலை வெட்டப்பட்டு அவர் அந்த தட்டிலே வெட்டி கொண்டு வரப்படுகிறார். மூன்றாவது பகுதியாக லூக்காஸ் செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 இறைவார்த்தையிலே மக்கள் திருமுழுக்கு யோவானை தேடி வருகிறார்கள். திருமுழுக்கு யோவான் போதிக்கிறார். மக்கள் திருமுழுக்கு யோவானை வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய செய்தியாக திருச்சபை நமக்கு போதிக்கிறது. யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள், மேலும் 2 அங்கி உடையவர்கள் 1 ஏழைகளுக்கு கொடுங்கள். அன்பார்ந்தவர்களே, உடையை நிறைய வைத்திருப்பவன் ஏழைகளுக்கு கொடுக்கட்டும். அதுதான் இயேசு ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுங்கள், நான் யார் என்று சொல்ல வேண்டியதில்லை, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியுள்ளேனே, என்னுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் குருடர் பார்த்தனர், செவிடர் கேட்டனர், முடவர் நடந்தனர்,
அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஆகவே அத்தகைய ஏழைகளுக்கு உதவக்கூடிய பண்பைத்தான் மக்கள் கூட்டம் கேட்டபோது அவர் பதிலாக சொல்கிறார். இரண்டாவதாக, அடுத்து வரி தண்டுபவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானிடம் கேட்டார்கள். லூகாஸ் செய்தி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக எதையும் நீங்கள் தந்தாதீர்கள், நீங்கள் எதை வாங்க வேண்டுமோ அதை மட்டுமே வாங்கள். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். நீங்கள் அளவுக்கு மேல் வாங்காதீர்கள், நீங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அது தவறு, அதை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, படை வீரர்கள் வருகிறார்கள். போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே நீங்கள் படை வீரர்கள் என்ற காரணத்தால் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் அச்சுறுத்தி வாங்காதீர்கள். இரண்டாவதாக, யார் மேலும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், போதும் என்ற மனதோடு வாழுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே 3 கருத்துக்களை நாம் பார்த்தோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? 2, ஆடை வைத்திருப்பவர்கள் 1 ஏழை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக தேவைக்கு மேலே கேட்காத என்ற அந்த செய்தியை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்று மக்கள் பரிசேயர் படைவர்கள் கேட்ட போல மக்கள் திருச்சபை என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருச்சபை தரக்கூடிய பதில் என்ன? இந்த நாளிலே அதுதான் நமக்கு செய்தியாக இருக்கிறது. மகிழுங்கள், மகிழுங்கள். அன்புக்குள்ளே அண்மையிலே வந்த அந்த புயல், மழை, காற்று இவற்றால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் வேலைகள் இழந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உண்மையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாட முடியுமா? நேரத்தை, பொருளை, ஜெபத்தை பகிருங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், மகிழுங்கள் என்று சொல்லுங்கள். இதையே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், மகிழுங்கள், மீண்டும் மகிழுங்கள் என்றால் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 5ஆம் வசனத்தில் வாசிக்கணும். இதனாலே நாம் ஆண்டோடு இணைந்து என்று மகள் ஆண்டு அழைக்கப்படுகிறார். இணைந்திருப்பது என்பது இந்த வார்த்தை சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் டாக், இப்படி நாம் இந்த சோசியல் மீடியா மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். மொபைல் நெட்வொர்க் மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். இதுக்கு என்ன தேவை? இயங்குதளம், பேட்டரி, இணைச்சேவை, 2 பேருடைய தயார் நிலை, இவற்றில் ஒன்று குறைந்தாலும் நாம் இணைய முடியாது. ஆண்டவரோடு எப்படி இணைவது? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெபம். அந்த ஜெபத்தையும் தாண்டி ஒரு இணைப்பு, எல்லாவற்றையும் இறைவனுடைய இணைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை, எல்லாவற்றையும் இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்க முடியுமா? நான் முதலில் சொன்ன அந்த பெண்மணி அந்த கஷ்டத்தை மத்தியிலும் அந்த கஷ்டத்தை தாண்டி எல்லாவற்றையும் கடவுளுடைய வெளிப்பாடாக பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியுமா? இரண்டாவதாக, இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய உரையாடலே இது தேவையில்லாத சவால் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கவலைகளே தேவையில்லாத கவலைகள் இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. கவலைகள் எல்லாமே தேவையற்றது தான். இன்று நல்ல வேலை, நாம் இன்றைக்கு நல்ல சம்பளம் இல்லைன்னு நாம் கவலைப்படுகிறோம். அன்பானவர்களே, அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்வது போல, கடந்த வாரத்திலே நாம் பாலைவனத்தை ஒலித்த அந்த ஒரு குரலை நாம் வாசிக்கிட்டோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் மறுபடியும் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டி நாம் மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆக இன்றைய நாளிலே நாம் கேட்டு பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கக்கூடிய நாம் உண்மையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாட தயார் நிலையில் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய தயாரிப்புகள் வெறுமனே வெளி தயாரிப்புகளாக மட்டுமே இருந்து கொண்டு உண்மையிலேயே நாம் உள்ளார்ந்த விதத்திலே ஒரு தயாரிப்பு இல்லாமல் நாம் இருக்கிறோமா? இந்த நாட்களிலே பல நபர்கள் என்னென்ன சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேலாக பாவசூதம் செய்ய முடியவில்லை. இதனால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயங்கரமான ஒரு வெறுமையை நாம் உணர்கிறோம். நாம் இந்த பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு திருப்பலியை நாம் தொடங்கிய பிறகு ஒரு பாவசூதம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு தவிப்பு நமக்குள் இருக்கிறது. அன்புக்குள்ளே இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய பங்கிலே வரக்கூடிய நாட்களிலே இந்த சிறப்பான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஒப்புரவு அருட்சாதனத்திலே எல்லோருமே இணைந்து பங்கேற்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்துவோம். இந்த மகிழ்ச்சி என்பது இதை வெறுமனே நாம் வாங்கிட பொருட்களிலே மட்டுமே நாம் அதை தேடாமல் உண்மையிலே நாம் ஆன்மீக விதத்திலே நாம் நல்ல முறையில் நாம் தயார் செய்து நம்முடைய வாழ்வை சீர் செய்து கொண்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவை நல்ல முறையிலே நாம் தயாரிப்போம்.
நல்ல முறையிலே நாம் கொண்டாட முயற்சிப்போம். இந்த நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைய திருமுழுக்கு யோவானைப் போல நாம் நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் தயார் செய்து நாம் இயேசுவின் அந்த பிறப்புக்காக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நல்ல முறையில் நாம் தயார் செய்வோம். அதற்கான நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு தர இன்றைய நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடியவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் என்று சான்றுரைத்தது போல இந்த நாளிலே தாழ்ச்சியோடு நம்மையே நாம் நல்ல முறையில் ஆயத்தம் செய்து நம்முடைய தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபிடத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பிரசனத்திலே காணிக்கையாக்குவோம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் மகிழ்ச்சி திரு அவையில் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் நிறைவில் என்றும் நிலைத்து நிற்க பிறக்கும் பாலன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைவாக்கினர் எசாயா, திருமுழுக்கு யோவான், திருத்தூதர் பேதுரு போல ஆண்டவரின் வருகையை நினைத்து அகமகிழவும், அவரது உடன் இருப்பை எண்ணி களி கூறவும், அகமகிழ்ந்து இத்திருவருகை காலத்தை நன்கு பயன்படுத்த அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்வது என் உள்மன வேலைதான் என்பதை உணர்ந்து எம் இளைய சமுதாயம் அந்த மகிழ்ச்சியை பெற்றிட தங்கள் பொறாமை, கோபம், வெறுப்புகள், பொய்மை, சுயநலம் ஆகியவற்றை விடுத்து புதிய உருவெடுக்கவும், அவர்களின் உள்மன காயங்கள் மறைந்திடவும் வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழமையின் நாயகனே எம் இறைவா, வரப்போகும் கிறிஸ்து பெருவிழாவை நாங்கள் வெறும் வெளி அடையாளங்களை தவிர்த்து ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி ஜாதி மத பேதமின்றி உமது பிறப்பின் செய்தியை நற்செய்தியாக சான்று பகரவும், தேவையில் உள்ளோரை அணுகி அன்பு பாராட்டவும் நல்மனதை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, இயற்கை சீற்றத்தாலும்
தொற்று நோயினாலும் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றியருளும். உறவுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிப்போரை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்த திருவருகை காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மனதினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் திருமுழுக்கு அளிக்கும் எம் தெய்வமே, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசீரையும் அளித்தருளும். எம் பங்கு வளர்ச்சிக்காக அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். மேலும் சமூக வலைத்தளம் மூலம் அவர் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். அவருக்கு உதவியாக இருக்கும் எம் பங்கு பாடகர் குழுவினர், டிஜிட்டல் குழுவினர் அனைவருக்கும் உமது ஆசீர் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய நமக்குடைய கருத்துக்கள், இந்த நாளிலே ஆலயங்களுக்கு சென்று திருப்பலியிலே பங்கேற்க முடியாத நிலையில் நம்முடைய இல்லங்களில் அமர்ந்தவாறே ஜெபிக்கின்ற ஊருடைய கருத்துக்கள், குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு பல இடங்களில் இருந்து நம்முடைய கருத்துக்கள்லாம் ஒன்று சேர்த்து ஜெபிக்கின்ற நம் ஊருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பிரசனத்தை கொண்டு வருவான். யோவான் முன் அறிவிக்கப்பட்டவர். யோவான் தன்னுடைய வாழ் மூலமாக சான்று பகர்ந்தவர். யோவான் தன்னுடைய வாழ் மூலமாக ஒரு முன் மாதிரியாக வாழ்ந்தவர். கிறிஸ்து வருகைக்காக தன்னையை தயார் செய்தவர். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இதோ இறைவனின் செம்மறி. இயேசுவை ஒரு குரலாக இருந்து அவர் அறிவித்தார். இன்று நாம் இருக்கிற நம்முடைய சமுதாயத்திலே நாம் ஒரு குரலாக இருக்கிறோமா? இயேசுவை பிறருக்கு சுட்டி காட்டுகிறோமா? அந்த சுட்டி காட்டக்கூடிய இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பணியை நாம் செய்கிறோமா? எங்களை தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, திருவருகை காலத்து இந்த 3ஆம் ஞாயிறாக இன்று மகிழ்ச்சியின் இந்த ஞாயிறிலே மகிழ்ச்சி என்பது வெளி ஆடம்பரங்களை அல்ல, மாறாக என்னை ஆன்மீக ரீதியாக செய்வதன் மூலமாக அந்த மகிழ்ச்சி நான் பெற முடியும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, நான் நல்ல முறையில் நான் தயாரித்து இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்காக ஒரு ஆன்மீக தயாரிப்பிலே இணைய என்னுடைய குடும்பத்தில் ஆழ்த்தவும் இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க எங்களை தயார் செய்தலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். நிலையான உறவில் நிலைத்து நின்றேன், நிலையான உறவில் நிலைத்து நின்றேன், நிறைவாய் வாழ்வடைந்தேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். அப்பம் செய்தேன், அதில் அன்பு என்னும் ரசம் கலந்தேன். இதயம் என்னும் அப்பம் செய்தேன், அதில் அன்பு என்னும் ரசம் கலந்தேன். உன் பலியில் நான் பலியாக, உன் பலியில் நான் பலியாக உள்ளத்தை உனக்களித்தேன்.
தந்தேன் பலியினில் என்னை தந்தேன் என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். எனும் பீடம் கண்டேன், அதில் சுயநலத்தை தகனம் செய்தேன். தியாகமெனும் பீடம் கண்டேன், அதில் சுயநலத்தை தகனம் செய்தேன். பொது பணியில் நான் பலியாக, பொது பணியில் நான் பலியாக என்னையே உனக்களித்தேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். நிலையான உறவில் நிலைத்து நின்றேன், நிலையான உறவில் நிலைத்து நின்றேன். நிறைவாய் வாழ்ந்திடுவேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையை உம்மில் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடனெடுத்து முதல் முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நிர்வாகத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பில் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் ஆண்டுக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்பட்ட நீர் வாக்களித்த மீட்பு மது கொடையென பெற்றுக் கொள்வோம். ஆகவே வானூரை வாங்குவோடும் அரியல் நம்ம தலை வாங்குவோடும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடிய முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர்,
நாதா உன் புகழ் பார்க்கலா நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசானா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசானா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராக என்னுடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்து தமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேர்வதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்தி
கொண்டாடி விருந்துண்போம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உறவும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. ஜபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வேன், உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். உன்னாமம் என்றும் நான் பாடுவேன், என்னோடு நீயும் இளைப்பாறுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அறிவிப்புகள்.
அன்பார்ந்த பங்கு மக்களே, பொதுவாக நம்முடைய பங்கிலே டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வீடு வீடாக வந்து நாம் அதை சிறப்பிப்பது வழக்கம். ஆனால் இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்ம எல்லோருக்குமே தெரியுது, செய்ய முடியாத நிலை. சிறப்பாக கிறிஸ்மஸ் விழாவுக்காக நம்மை தயார் செய்கிற கடைசி நாட்களிலே நம்முடைய பங்கிலே இந்த கேரல் சிங்கிங் மற்றும் ஒப்புரவு அருள் சாதன தயாரிப்பு என்று 4 நாட்கள் உங்களுக்காக தயார் செய்திருக்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 4 நாட்களும் 23ஆம் தேதி வரை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை ஒப்புரவு சிறப்பு தயாரிப்பு வழிபாடும், அதைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பாடல்கள், கேரல்ஸ் பாடல்கள் சிறப்பாக நாம் செய்ய இருக்கிறோம். எனவே அன்பியமாக, அதாவது ஒரு நாளைக்கு 6 அன்பியங்கள் என்று தயார் செய்திருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகள் நம்முடைய குரூப்பிலே போடப்படும். அதை தெரிந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆன்மீக ரீதியாக உங்களை நீங்கள் தயார் செய்வோம். குறிப்பாக இந்த ஒப்புரவு அருள்சாதத்திலே பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் விழா திருப்பலி மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். நம்ம இந்த பெருந்தொற்று காலத்து நமக்கு தெரியும், நள்ளிரவு திருப்பலி நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே கிறிஸ்மஸ் பெருவிழா நள்ளிரவு திருப்பலி சரியாக 6:30 மணிக்கு கேரல் சிங்கிங்கோடு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு வழக்கம் போல கிறிஸ்மஸ் விழா திருப்பலியும், 10:30 மணிக்கு ஆங்கிலத்தில் கிறிஸ்மஸ் விழா திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் பக்தியோடு பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பா என கூறுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடைய கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கு விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை மாதரசி தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை மாதரசி தாயாக உணர வைத்தாய்.
மறையாத வானிலவாய் மாறாத வான்மழையா மறையாத வானிலவாய் மாறாத வான்மழையா திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும் நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.